ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் இட்லி மாவு இருந்தால் அந்த ஸ்நாக்ஸை டக்குன்னு செஞ்சிடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கு பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூனுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கணும் போண்டா போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், மாவை சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேனில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம போண்டா போட்டுக்கலாம். சின்ன சின்னதாகவோ பெருசாகவோ நம்ம விருப்பம் போல் போட்டுக்கலாம். போட்ட உடனேயே திருப்பி விட்டுறாமல் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு திருப்பி விடணும். நல்லா செவந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சு எடுக்கும்போது தான் உள்ளரையும் நல்லா வெந்து செவந்து வரும். பாருங்கள், சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.